வெல்கம் அவர் ட்ரீம் லைஃப் ஏஎஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பால் கொழுக்கட்டை ரெசிபி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு 2 கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க. 2 கப் அரிசி மாவு, அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதை சுடுதண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். அப்போ தான் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக வரும். மாவு பிசைகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். மாவு பிசையும் போது தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நெய் போட்டு பிசைஞ்சிக்கலாம். நெய் போட்டால் கையில் ஒட்டாமல் இருக்கும். நம்ம மாவு பிசையும் போது கொழுக்கட்டைக்காக உருண்டு பிடிக்கும்போது கையில் ஒட்டாமல் இருக்கும். நெய் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு நாங்கள் 2 ஷேப்பில் உருட்டி வச்சுருக்கோம். 2 ஷேப் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு பிடிச்ச ஷேப் நீங்கள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்சுருக்க கொழுக்கட்டையை அடுப்பில் கடாயை வச்சு தண்ணி சுட வச்சு அதில் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. தண்ணி இது போல் நல்லா கொதித்து வரும்போது நம்ம உருட்டி வச்சுருக்குறோம்ல கொழுக்கட்டை, அரிசி மாவு கொழுக்கட்டையெல்லாம் இதில் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒன்று ஒன்றா எடுத்து போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் ஃபுல்லான பிறகு நம்ம எல்லாத்தையுமே அதில் சேர்த்துடலாம். நாங்கள் பண்ணி வச்சுருந்தது எல்லாத்தையுமே இப்போ தண்ணியில் சேர்த்துட்டோம், கொதிக்கிற தண்ணியில். இது எல்லாத்தையும் சேர்த்தது பிறகு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். மூடி போட்டு நல்லா வேக விடணும். இப்போ நல்லா வெந்துடுச்சு. நல்லா வெந்து கொதித்து வருது. நல்லா கொதித்து வந்த பிறகு நம்ம இதில் காய்ச்சின பாலை மிக்ஸ் பண்ணணும். பால் காய்ச்சும் போதே நான் அதில் தேவையான அளவு சர்க்கரை போட்டுட்டேன். உங்களுக்கு அதிகமாக சுகர் இனிப்பு வேணும்னா அதிகமாக சர்க்கரை போட்டுக்கலாம். மீடியமாக வேணும்னா கொஞ்சம் சுகர் போட்டுக்கலாம். நாங்கள் 6 ஸ்பூன் சுகர் போட்டிருக்கோம் இதில். நெக்ஸ்ட்டு பாலை ஊற்றின பிறகு நல்லா கிண்டி விடுங்க. அந்த பாலில் அந்த கொழுக்கட்டை நல்லா வெந்து வர அளவுக்கு கிண்டி விடணும். அடுத்தது 1 கப் தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். இது தேங்காய் பால் அரைக்கிறதுக்காக. இப்போ தேங்காய் பால் அரைச்சாச்சு. அதையும் இதில் மிக்ஸ் பண்ணிட்டோம். அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அந்த பால்லாம் ஓரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா கிண்டிக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ட பிறகு இதில் நாங்கள் 1 கப் துருவின தேங்காய் வச்சுருக்கோம். அந்த துருவின தேங்காயும் இதில் போட்டுக்கலாம். இப்போ ஃபைனலாக நம்மளோட பால் கொழுக்கட்டை ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. இது நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்கிற ஈஸியான இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.